இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னால் கடமைகள் மற்றும் செயல்பாடுகள் அப்படின்னா கடமைகள்னால் அவரோட கடமைகள் என்னென்ன வேலைகள் செய்யணும் என்ற கடமைகள் அண்டு செயல்பாடுகள் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா பிரதான மந்திரி, அதாவது 2 மினிஸ்டர் தான் இருக்காங்க, பெரிய பெரிய மினிஸ்டர் அப்படின்னா ஒன்று பிரைம் மினிஸ்டர், இன்னொரு சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர்ன்றது மாநிலத்தில் உள்ளவர் தலைவர், ரைட்டா? அப்போ ஒரு இந்தியாவுக்கு தலைவர் யார்? பிரைம் மினிஸ்டர். அவர் தமிழ் என்ன சொல்லுவாங்க? பிரதான மந்திரின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அதாவது பிரதம மந்திரி, அதான் பிரதான மந்திரி, ரைட்டா? மந்திரிகளில் முக்கியமான மந்திரி, அவர் தான் தலைவர், ரைட்டா? மந்திரிகளுக்கெல்லாம் தலைவர். டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு டியூட்டிஸ்னால் கடமைகள் மற்றும் செயல்பாடுகள் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், அதாவது பிரதான மந்திரியின் கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை பற்றி பார்க்கலாம். ஆர்டிகல் 78 மென்ஷன் த டியூட்டிஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா ஆர்டிகல் 76 78 அதாவது பகுதி ஆர்டிகல் இந்தியா கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் சொல்லுகிறது, மென்ஷன்னா விளக்குகிறது. எதை விளக்குகிறது? த டியூட்டிஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா பிரதான மந்திரியின் செயல்பாடுகள் வேலைப்பாடுகளை விளக்குகிறது. அவர் என்ன வேலை செய்யணும் என்பதை டியூட்டிஸ்னால் அவர் கடமைகளை இது விளக்குகிறது. மென்ஷன்டுனா குறிக்கிறது, குறிப்பிடுகிறது, விளக்குகிறது, ரெண்டு ஒன்று தான், ரைட்டா? த டியூட்டிஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர், ரைட்டா? அப்போ அவரோட கடமைகளை விளக்குகிறது. த பிரைம் மினிஸ்டர் டிசைட்ஸ் த ரேங்க் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா த பிரைம் மினிஸ்டர், அதாவது பிரதான மந்திரி டிசைட்ஸ்னு தீர்மானிக்கிறார். எதை தீர்மானிக்கிறார்? த ரேங்க் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர்ஸ், அவர் கீழே இருக்கிற மந்திரிகளின் தகுதியை தீர்மானிக்கிறார். வரிசைப்படுத்துவதில் தகுதி, அவர் யாராருக்கு என்ன தகுதி இருக்குன்னு பார்த்து இலாக்காக்களை அவர் அலாட்மெண்ட் செய்வார். அலாட்மெண்ட்னா பகுந்தளிப்பார்னு அர்த்தம். நீ இந்த துறைக்கு மினிஸ்டர், அந்த துறைக்கு மினிஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் த பிரைம் மினிஸ்டர் டிசைட்ஸ்னு தீர்மானிக்கிறார். எதை? த ரேங்க் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா தன்னுடைய மந்திரிகளின் தகுதியை தீர்மானிக்கிறார். அண்டு பிறகு டிஸ்ட்ரிபியூட்ஸ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்னா பகிர்ந்து அளிக்கிறார், பிரிக்கிறார். எதை? வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், பல்வேறு இலாக்காக்களை பிரித்து வழங்குகிறார். ஒவ்வொருத்தருக்கு ஒன்று டிஸ்ட்ரிபியூட்னா வழங்குகிறார். எதை வழங்குகிறார்? வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது பல வகைப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொன்னால் இலாக்காக்கள். இப்போ கல்வித்துறை, நிதித்துறை, இப்படி இருக்கிற இராணுவத்துறை இருக்குல்ல, அதை மினிஸ்டர்கள் தகுதிக்கு தக்கன வழங்குவார், ரைட்டா? இதை நீ பார்த்துக்கோ, அதை பார்த்துக்கோன்னு சொல்லுவார், ரைட்டா? அடுத்து பிரைம் மினிஸ்டர் டிசைட்ஸ் த டேட்ஸ் அண்ட் அஜெண்டா ஆஃப் த மீட்டிங் ஆஃப் த கேபினெட் விச் ஹி ப்ரிசைட்ஸ் அப்படின்னா கேபினெட் மீட்டிங், கேபினெட்னா மந்திரிகளின் குழுன்னு அர்த்தம். அதாவது மந்திரிகளின் குழு, கேபினெட் மீட்டிங்ன்றது என்னது? கேபினெட்னு என்னது? அல்லது ஆட்சி குழுன்னு சொல்லுவாங்க. ஆட்சி செய்யும் ஒரு குழுக்கள். இதில் யார் இருப்பாங்கன்னா சீனியர் மந்திரிகள் இருப்பாங்க. மந்திரிலேயுமே சீனியர் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதுவும் கொஞ்சம் சில இதில் முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் உள்ள மந்திரிகள் இருப்பாங்க, ரைட்டா? அதான் கேபினெட் சொல்லுவாங்க. கேபினெட் அல்லது ஆட்சி குழுன்னு சொல்லுவாங்க. ஆட்சி குழுன்னு சொல்லலாம். த பிரைம் மினிஸ்டர் டிசைட்ஸ்னு தீர்மானிக்கிறார். எதை தீர்மானிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா த டேட்னா எந்த நாளில் மீட்டிங் வச்சுக்கலாம் என்பதை, த டேட்ஸ் அண்ட் த அஜெண்டா ஆஃப் த மீட்டிங் அப்படின்னா அந்த எந்த நாளில் கேபினெட் மீட்டிங் வச்சுக்கலான்னா அதில் என்னத்தை பற்றி பேச போகிறோம். அஜெண்டான்றது என்னத்தை பற்றி நம்ம பேச போகிறோம், அதுதான் நிகழ்ச்சி நிரல்னு சொல்லுவாங்க. அஜெண்டானா நிகழ்ச்சி நிரல். என்ன நிகழ்ச்சிக்காக வேண்டி இந்த கேபினெட்டை நம்ம கூட்டுகிறோம் என்பதையும் அது எத்தனாம் தேதி கூட்டப்பட வேண்டும் என்பதையும் பிரைம் மினிஸ்டர் முடிவு செய்வார், ரைட்டா? அவர் எதை முடிவு செய்வார்? த பிரைம் மினிஸ்டர் டிசைட்ஸ்னு தீர்மானிப்பார். எதை? தேதியை மற்றும் அஜெண்டா ஆஃப் த மீட்டிங். அஜெண்டான்னு என்னது? நிகழ்ச்சி பற்றிய என்ன நிகழ்ச்சிக்காக வேண்டி கூட்டப்படுகிறது. அஜெண்டா ஆஃப் த மீட்டிங்னா இவங்க ஒன்று சேர்றது, மீட்டிங்கிறது ஒன்று சேர்றத ஆஃப் த கேபினெட் மினிஸ்டர்ஸ், அதாவது கேபினெட்டோட மந்திரிகள் விச் ஹி ப்ரெசைட்ஸ். விச் ஹீனா அதில் இவர் தலைமை தாங்குகிறார். இவர் தலைமை தாங்கும் கேபினெட், அதாவது ஆட்சிக்குழுவின் மீட்டிங்கில் என்ன நிகழ்ச்சி பற்றி பேசலாம் என்ற தேதியவும் அந்த அஜெண்டா என்ன விதமான பொருள், அஜெண்டான பொருள் இல்லை நிகழ்ச்சி நிரல்னு சொல்லலாம், பொருளை பற்றியும் இவர் தீர்மானிப்பார். அடுத்து த பிரைம் மினிஸ்டர் இன்ஃபார்மலி கன்சல்ட் 2 or 3 of his senior colleagues when he does not convene a cabinet meeting அப்படின்னா இந்த பிரைம் மினிஸ்டர் பிரதான மந்திரி என்ன செய்ய? இன்ஃபார்மல்னா, ஃபார்மல்னா முறை சார்ந்த அப்படின்னா, இன்ஃபார்மலாக முறை சார்பற்ற, ஒரு முறை இல்லாமல். அப்போ முறை இல்லாமல் என்ன அர்த்தம்? அவர் இஷ்டத்துக்கு அவர் யார்கிட்டனாலும் டிஸ்கஷன் பண்ணலாம். எப்போ?
கேபினெட் மீட்டிங் அவர் கூட்டலை, கேபினெட் மீட்டிங்கை பிரைம் மினிஸ்டர் தான் கூட்டலை அப்படின்னு அப்போ கூட்ட விருப்பம் இல்லை அப்படின்னா இவர் சீனியர் மினிஸ்டர்ஸ் 2-3 பேரை கூப்பிட்டு பேசலாம். அதான் சொல்கிறேன், த பிரைம் மினிஸ்டர் இன்ஃபார்மல்னா முறை இல்லாமல் கன்சல்ட் த 2 or 3 ஆஃப் இஸ் சீனியர் கொலீக்ஸ்னால் மந்திரிகள்னு அர்த்தம் இந்த இடத்துல, ரைட்டா? சீனியர்னால் மூத்த மந்திரிகள், 2 அல்லது மூத்த மந்திரிகளை அவர் கன்சல்ட் ஆலோசனை செய்யலாம். பிரைம் மினிஸ்டர் இன்ஃபார்மலி, அதாவது எந்த கூட்டத்தையும் கூட்டாமல், அதை தான் இன்ஃபார்மல்னு அர்த்தம், கூட்டாமல் அவர் விவாதம் செய்யலாம், ஆலோசனை கேட்கலாம். யார்கிட்ட? 2 or 3 ஆஃப் இஸ் சீனியர் கொலீக்ஸ் அப்படின்னா அவர் கூட உள்ள மூத்த மந்திரிகள். சீனியர்னு மூத்த, கொலீக்ஸ்னு மந்திரிகள்னு அர்த்தம். இந்த இடத்துல கொலீக்ஸ்னால் கூட வேலை பார்க்குறவங்க அப்படின்னா மினிஸ்டர்னு தான் அர்த்தம். கொலீக்ஸ் மந்திரிகள்கிட்ட வென் ஹி டஸ் நாட், எப்போ கேட்கலாம்னா வென் ஹி டஸ் நாட் கன்வேன் ஏ கேபினெட் மீட்டிங் அப்படின்னா கேபினெட் மீட்டிங்கை கன்வேனை கூட்டுறது. அப்போ கேபினெட் மீட்டிங்கை கூட்டாமல் இருக்கும்போது ஹி டஸ் நாட் கன்வேன்னா கூட்டுறது, கூட்டாமல் இருக்கும்போது டஸ்டான இல்லைன்னு அர்த்தம். அப்போது கேபினெட் மீட்டிங்கை கூட்டாமல் இருக்கும்போது இவர் மூத்த மந்திரிகள் 2 அல்லது 3 பேரை கூப்பிட்டு அவர் கன்சல்ட் பண்ணலாம், ஏதோ ஒரு சமாச்சாரத்தை பற்றி அவர் முடிவெடுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, த பிரைம் மினிஸ்டர் சூப்பர்வைஸ் த ஒர்க் ஆஃப் வேரியஸ் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா இந்த பிரதான மந்திரி சூப்பர்வைஷனை மேற்பார்வையிடுவார். எதை? த ஒர்க் ஆஃப் வேரியஸ் மினிஸ்டர்ஸ், பல மந்திரிகளின் வேலைகளை இவர் ஆய்வு செய்வார். சூப்பர்வைஷனை ஆய்வு செய்வார், மேற்பார்வையிடுவார், 2 ஒன்று தான். மந்திரிகள் வேலை என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். த பிரைம் மினிஸ்டர் சூப்பர்வைஸ் த ஒர்க் ஆஃப் த வேரியஸ் மினிஸ்டர்ஸ்னால் பலதரப்பட்ட மந்திரிகளின் வேலைகளை இவர் மேற்பார்வையிடுவார் அல்லது ஆய்வு செய்வார். அடுத்து, டு கன்வேஸ் டு த பிரசிடென்ட் ஆல் டிசிஷன்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கனெக்டிங் டு த கவர்மெண்ட் ஆஃப் த அஃபேர்ஸ் ஆஃப் த யூனியன் அண்ட் ப்ரொபோசல் ஃபார் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா டு கன்வேஸ்ன்னு சொன்னால் ஆலோசனை வழங்குவது, இல்லது கூறுவது, சொல்லுவது. இது அதை என்னத்தை ஆலோசனை வழங்குவார்? டு கன்வேஸ் டு த பிரசிடெண்ட்டுக்கு ஆலோசனை வழங்குவார் அல்லது எடுத்துரைப்பார். இது கன்வேஸ்னால் எடுத்துரைப்பார், ஆலோசனை வழங்குவார். டு த பிரசிடெண்ட் ஜனாதிபதிக்கு, டு கன்வேஸ்னால் ஆலோசனை வழங்க அல்லது எடுத்துரைக்க. டு த பிரசிடெண்ட்டுக்கு எடுத்துரைக்க. எதை பற்றி? ஆல் டிசிஷன்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா மந்திரிகளின் குழுக்களின் முடிவுகளை பற்றி. ஒரு மந்திரி குழுவில் கூட்டம் கேபினெட் கூடுறாங்க, அதில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அந்த முடிவை பற்றி பிரசிடெண்ட்டை சொல்லுவார். அதான் டு கன்வேஸ் டு த பிரசிடெண்ட் ஆல் டிசிஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா மந்திரிகள் குழுவில் ஒரு தீர்மானம், ஒரு டிசிஷன், ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டதை பற்றி சொல்லுவார். அந்த தீர்மானம் எவ்வாறு இருக்க வேண்டும்? கனெக்டிங் டு த கவர்மெண்ட் ஆஃப் த அஃபேர்ஸ் ஆஃப் த யூனியன். அந்த தீர்மானமானது இதை சார்ந்து இருக்க வேண்டும். எதை? கனெக்டிங் டு த கவர்மெண்ட் ஆஃப் த அஃபேர்ஸ் அப்படின்னா அரசாங்கத்தின் செயல்பாடுகள், அஃபேர்ஸ்னால் செயல்பாடுகள், சமாச்சாரங்களை சார்ந்து இருக்க வேண்டும். ஆஃப் த யூனியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அர்த்தம், மத்திய அரசாங்கம் அர்த்தம், ரைட்டா? ஆஃப் த யூனியன் அண்டு இந்த மத்திய அரசாங்கத்தின் செயல்பாடுகள் சம்பந்தமாக இருக்க வேண்டும். மந்திரிகளின் குழுவில் எடுக்கப்பட்ட ஒரு டிசிஷன்ஸ், ஒரு தீர்மானங்கள். அப்போ அண்டு அது போக ப்ரொபோசல் ஃபார் லெஜிஸ்லேஷன் சட்டத்தை ஏற்றுவது, சட்டத்தை முன்மொழிதல், சட்டத்தை இயற்றுவதை பற்றியும் ப்ரொபோசல் ஒரு முடிவெடுத்து அதையும் சொல்லுவார். அண்டுன பிறகு ப்ரொபோசல்னா ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்? ஃபார் லெஜிஸ்லேஷன் சட்டம் இயற்றுவதற்குண்டான தீர்மானத்தையும் அவர் பிரசிடென்ட் ஜனாதிபதியிட்ட சொல்லுவார், ரைட்டா? த பிரைம் மினிஸ்டர் ஆக்ட்ஸ் as a link between the president and the council of the ministers. அப்படின்னா இந்த பிரைம் மினிஸ்டர் நடுவில் இருப்பார். ஒரு சைடில் பிரசிடென்ட் இருப்பார், இன்னொரு சைடில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை மொத்தமாக வடிவாக்கத்தில் கொண்டு அந்த தீர்மானத்தை கொண்டு போய் பிரசிடெண்ட்டை போய் சொல்லுவார். அப்போ இவர் நடுநிலைமை வகிக்கிறார்னு அர்த்தம். த பிரைம் மினிஸ்டர்னா பிரதான மந்திரி ஆக்ட்னு செயல்படுகிறார். எவ்வாறாக? அஸ் த லிங்க்னா ஒரு இடைப்பட்ட நபராக செயல்படுகிறார். யாருக்கு நடுவில்? பட்வீன் த பிரசிடென்ட் அப்படின்னா ஜனாதிபதிக்கும் அண்ட் த கவுன்சில் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் அப்படின்னா மந்திரிகளின் குழுக்கள், எல்லா மந்திரியும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. மந்திரிகளின் குழுக்களில் உண்டாக்கப்பட்ட தீர்மானத்தை அங்கு கொண்டு எடுத்துரைப்பார். அதான் ஆக்ட்ஸ் as a link between the president and the council of the ministers. அப்படின்னா இவர் ஒரு தொடர்பை உண்டாக்குவார். 2 நபர்களுக்கு நடுவில் தொடர்பு செய்யும் ஆளாக இருப்பார்னு அர்த்தம். த பிரைம் மினிஸ்டர் இஸ் த லீடர் ஆஃப் த நேஷன் அண்ட் சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் த கண்ட்ரி. அப்படின்னா இந்த பிரதம மந்திரி தான் தலைவர், நம்ம நாட்டின் தலைவர். நேஷன்னா நாடு. பிரைம் மினிஸ்டர் இஸ் த லீடர், தலைவராக இருக்கிறார்.
ஆஃப் த நேஷன், நம்ம நாட்டின் லீடர்னு தலைவராக இருக்கிறார். அண்டு சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னா முதன்மை செய்தி தொடர்பாளர். ஏதாவது இந்தியா கவர்மெண்ட்டை பற்றி செய்தி வேணுமோ அவர்கிட்ட தான் கேட்கணும் வெளிநாட்டுகளுக்கு, ரைட்டா. சீஃப்னா முதன்மை, ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னா ஸ்போக்ஸ் பர்சன்னா செய்தி தொடர்பாளர்னு அர்த்தம். செய்திகளை வழங்கும் ஒரு முதன்மையான அதிகாரியாக இருக்கிறார். சீஃப்னா முக்கியமான, ஸ்போக்ஸ் பர்சன் செய்தி தொடர்பாளராக இருக்கிறார். நாட்டிற்கு வேறு நாடுகளுக்கு ஏதாவது செய்தி வேணும்னா இந்த நாட்டோட செய்தியை பற்றி அவர் தான் சொல்லுவார் அப்படின்றார். ஆஸ் த லீடர் ஆஃப் த நேஷன் அப்படின்னா ஒரு நாட்டுக்கு தலைவராக இருந்து கொண்டு, இருந்து கொண்டு, த லீடர் ஆஃப் த நேஷன் நாட்டின் தலைவராக இருந்து கொண்டு, த பிரைம் மினிஸ்டர் ரெப்ரசன்ட் அவர் நேஷன் அட் ஆல் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸ் அப்படின்னா இப்போ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா இந்த பிரதான மந்திரி, ரெப்ரசன்ட் அப்படின்னா எடுத்துரைப்பார். எதை எடுத்துரைப்பார்? அவர் நேஷன் நம்ம தேசத்தை பற்றி சொல்லுவார். எங்கே? அட் ஆல் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸ், தேசிய அளவில். இன்டர்நேஷ்னலாக வெளிநாட்டில் நடக்கக்கூடிய மாநாட்டில் நம்ம நாட்டின் சார்பாக பாயிண்ட்டுகளை வைப்பார். அதுதான் சொல்கிறார். த பிரைம் மினிஸ்டர் ரெப்ரசன்ட்னா எடுத்துரைப்பார். அவர் நேஷன் நம்ம நாட்டினோட கொள்கைகள் வடிவங்களை பற்றி. அவர் நேஷன் அட் ஆல்னா எல்லா, இன்டர்நேஷ்னலாக வெளிநாட்டு, கான்ஃபரன்ஸ்னால் கூட்டம், வெளிநாட்டில் நடக்கிற கூட்டங்களில் இந்தியா சார்பாக இவர் விவாதங்களை வைப்பார். லைக் உதாரணமாக என்னென்ன வெளிநாடு கான்ஃபரன்ஸ்னு பார்ப்போமா? த காமன்வெல்த் கான்ஃபரன்ஸ், இதெல்லாம் வெளிநாடு கான்ஃபரன்ஸ், ரைட்டா. சம்மிட் ஆஃப் த நான் அலைன்டு நேஷன் அப்படின்னா இது ஒரு வெளிநாட்டில் நடக்கக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ். சம்மிட் ஆஃப் த நான் அலைன்டு நேஷன். அண்டு சார்க் நேஷன்களில் சார்க் நேஷன்னா இதில் ஒரு 7 நாடுகள் கலந்துருக்கு. இந்த நாடுகளோட கூட்டமைப்பு. இந்த மாதிரி பல வெளிநாட்டில் நடக்கக்கூடிய கூட்டங்களில் இந்தியா சார்பாக அவர் பாயிண்ட்டுகளை எடுத்துரைப்பார், கொள்கைகளை எடுத்துரைப்பார் அப்படின்றார். அவருக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா மந்திரிகளின் குழுக்கள்னு அர்த்தம். மந்திரிகள் கூட்டம், அது குழுன்னு அர்த்தம். ஆஃப்டர் த எலெக்ஷன் அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம், அப்போ தானே பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் தேர்ந்தெடுப்பாங்க, அதுக்கடுத்து மினிஸ்டர் தேர்ந்தெடுப்பாங்க. அது எப்படின்னு சொல்கிறான். ஆஃப்டர் த எலெக்ஷன் அப்படின்னா எலெக்ஷன் முடிந்த பின்பு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவின் ஜனாதிபதி ஆன் அட்வைஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா பிரைம் மினிஸ்டரின் ஆலோசனையின் பிரகாரம், பிரைம் மினிஸ்டர் ஆலோசனை கேட்டு தான் இவர் மந்திரியை அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அவர் சொல்லாமல் இவர் பண்ண மாட்டார். இவர் இங்கே கொண்டு போய் இந்த மந்திரின்னு சொன்னால் அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவார். அவர்கிட்ட கேட்காம நேரடியாக பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. அதான் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்னா பிரைம் மினிஸ்டரின் ஆலோசனை பிரகாரம் அப்பாயின்ட்ஸ் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா மந்திரிகளின் குழுக்களில் இவர் ஜனாதிபதி அப்பாயின்மெண்ட் செய்வார். அப்பாயின்மெண்ட் சொன்னால் அதான் நியமனம் செய்வார். யார்? அந்த மந்திரிகள் குழுவில் உள்ள மந்திரிகள்லாம் சேர்ந்து தான் மந்திரிகள் குழுவில் யார் மந்திரின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் சொன்னதுக்கப்புறம் அந்தந்த இலக்காக்களை ஜனாதிபதி நிர்ணயம் செய்து அவர்களுக்கு வழங்குவார், அந்த மினிஸ்டர்களுக்கு வழங்குவார் என்று சொல்கிறார், ரைட்டா. அடுத்தது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு ரிஸ்ட்ரிக்ட் த நம்பர் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் த பிரைம் மினிஸ்டர் டு 15% ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா அப்படின்னா ரிஸ்ட்ரிக்ட்ஸ்னால் கட்டுப்படுத்தியுள்ளது. த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்திய அரசியலமைப்பு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளது. எதை வைத்துள்ளது? த நம்பர். அப்போ உங்கள் இஷ்டத்துக்கு மினிஸ்டர்களில் வைக்க முடியாது. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் அதில் 15% தான் நீ வைக்க முடியும். இப்போ 100 பேர் இருந்தால் 15 மந்திரி தான் நீ உண்டாக்க முடியும். உங்கள் இஷ்டத்துக்கு 100 பேருக்கு நான் மந்திரி கொடுத்துருன்னு சொல்ல முடியாது. மொத்த பாப்புலேஷன்னா அந்த லோக்சபாவில் எத்தனை மந்திரிகள் இருக்காங்களோ, எத்தனை மந்திரிகள், எத்தனை எம்பிக்கள் இருக்காங்களோ அவங்களில் 15% தான் நீ மினிஸ்டர்களாக ஆக்க முடியும், ரைட்டா. அப்போ 100 பேர்னால் 15 பேர், 200 பேர்னால் 30 பேர் மந்திரி ஆக்கலாம். அந்த ரிஸ்ட்ரிக்ஸ்னால் வரையறைக்குள் வைக்கப்பட்டுள்ளது, கட்டுப்படுத்துகிறது. எதை கட்டுப்படுத்துகிறது? த நம்பர் ஆஃப் கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா மந்திரிகளின் குழுக்களில் உள்ள எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகிறது. நம்பர்னால் அந்த மந்திரிகள் குழுவில் எத்தனை மந்திரிகள் இருக்கலாம் என்பதை கட்டுப்படுத்துகிறது. இன்க்ளூடிங் த பிரைம் மினிஸ்டரும் அதில் ஒருத்தர் தான், முதன்மை பிரதான மந்திரின்னு சொல்கிறாங்க. இவரும் அந்த குழுக்களில் உள்ள நபர் தான், ஒரு நபர். இவரையும் சேர்த்து அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில், அதாவது மந்திரிகளின் குழுவில் எத்தனை பேர் இருக்கணும்னு சொல்கிறான்? 15%, ஒன்லி 15% தான் இருக்கணும் ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா. அப்போ லோக்சபாவில் உள்ள மொத்த நபர்களில் 15% தான் மந்திரிகள் இருக்க வேண்டும். அதில் பிரைம் மினிஸ்டரையும் சேர்த்து, ரைட்டா. அடுத்து
கேட்டகரிஸ் ஆஃப் த மினிஸ்டர் அப்படின்னா பிரிவுகள், மந்திரிகளின் பிரிவுகள் என்னன்னு சொல்கிறான். த மினிஸ்டர்ஸ் ஆர் கிளாசிஃபைடு அண்டர் 3 ரேங்க்ஸ் அப்படின்னா 3 பிரிவுகளில் மந்திரிகள் பிரிக்கப்படுகிறார்கள். ஒன்று நல்லா கிடைக்கும். கேட்டகரிஸ்னால் வகைப்பாடுகள். என்ன மினிஸ்டர்ஸ் அப்படின்னா மந்திரிகளின் வகைப்பாடுகள். அப்போது த மினிஸ்டர்ஸ் ஆர் கிளாசிஃபைடு அண்டர் 3 ரேங்க்ஸ் அப்படின்னா 3 பிரிவுகளின் கீழ் மந்திரிகள் பிரிக்கப்படுகிறார்கள். ஒன்று கேபினெட் மினிஸ்டர்ஸ், ரெண்டாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட், மூணாவது டெப்டி மினிஸ்டர்ஸ். அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்னா நீ மாநிலங்களோட ஆள் கிடையாது. மத்திய இந்த ஸ்டேட்னா மத்திய அரசாங்கம் தான், ரைட்டாக, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இப்போ கேபினெட் மினிஸ்டர்னால் ஆட்சி குழுன்னு சொல்லலாம், இல்லை கேபினெட் மினிஸ்டர்னு சொல்லலாம், இது ஆட்சி குழுன்னு சொல்லலாம், ரைட்டா. அடுத்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா இந்தியாவின் மந்திரிகள் அப்படின்னு சொல்லலாம். டெப்டி மினிஸ்டர்ஸ்னால் துணை மந்திரிகள். இந்த 3 பிரிவின் கீழ் பிரிக்கப்படுகின்றன. இப்போ கேபினெட் மினிஸ்டர்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா ஆட்சி குழுன்னு அர்த்தம். அப்போ ஆட்சி குழுன்னு சொன்னது கேபினெட் இஸ் அன் இன்ஃபார்மல் பாடி ஆஃப் த சீனியர் மினிஸ்டர்ஸ் ஹூ ஃபார்ம் த நியூக்ளியஸ் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம், இந்தியாவின் நிர்வாகம். த கேபினெட்ன்றது இந்த ஆட்சிக்குழு ஈஸ் இருக்கிறது. எவ்வாறு இருக்கிறது? அண்ட் இன்ஃபார்மல் பாடி. ஃபார்மல்னால் வரையறுக்கப்பட்ட, முறைப்படுத்தப்பட்ட. அப்போ முறையறுக்காத ஒரு ஆர்கனைசேஷன். பாடின்னு இந்த இடத்துல உடம்பு கிடையாது, ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்கிறது, கூட்டமைப்பு. முறை அல்லாத ஒரு கூட்டமைப்பு போல் இருக்கிறது. அதில் யார் இருக்காங்க? ஆஃப் சீனியர் மினிஸ்டர்ஸ், மந்திரிகள்லேயே மூத்த மந்திரிகள். ஹூ ஃபார்ம், இந்த மந்திரிகளிலே மூத்த மந்திரிகளை கொண்டு கேபினெட் ஆட்சிக்குழுவானது ஒரு முறை இல்லாமல் அமைக்கப்படுகிறது. ஹூ ஃபார்ம், அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா ஹூ ஃபார்ம் த நியூக்ளியஸ் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த மூத்த மந்திரிகள் இந்த இந்தியாவுக்கு உண்டான நிர்வாகத்தோட நியூக்ளியஸ், ஒரு கருவை உண்டாக்குகிறார். அது முக்கியமான சட்டத்திட்டங்களை உண்டாக்குகிறார்கள். நியூக்ளியஸ்ன்றது என்னது? ஒரு கருன்னா ஒரு செல்லுக்கு கரு தான் முக்கியம். அது மாதிரி இந்தியாவின் நிர்வாகத்திற்கு ஒரு முக்கிய கருவாக சட்டத்திட்டங்களை ஏற்றுகிறார்கள், ரைட்டா. அதான் சொல்கிறேன். இது வந்து இன்ஃபார்மல். ஃபார்மல்னால் முறையாக செயல்படுவது. இது முறையற்றுனா தவறு இல்லை. அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் செயல்படுறது. இது ரூல்ஸ் இல்லாமலே கேபினெட்டில் வந்து இவங்க எப்போ வேணாலும் சீனியர் மினிஸ்டர் வச்சு ஒரு சட்டத்திட்டங்களை போட்டுக்கலாம். அதான் சொல்கிறேன். கேபினெட் இஸ் அன் இன்ஃபார்மல் பாடி ஆஃப் த சீனியர் மினிஸ்டர்ஸ்னால் மூத்த மந்திரிகளை கொண்ட ஒரு குழு. இன்டர்னல் இன்ஃபார்மல்னால் ஒரு முறையற்ற ஒரு குழு. இது என்ன செய்கிறது என்றால் ஹூ ஃபார்ம் த நியூக்ளியஸ் ஆஃப் த, இந்த குழு என்ன செய்கிறது? ஃபார்ம் த நியூக்ளியஸ் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன். நிர்வாகத்துக்கு உண்டான முக்கிய கருக்களை உண்டாக்குகிறது. அதாவது சட்டத்திட்டங்களை தயார் செய்கிறது. அடுத்து இம்பார்ட்டன்ட் டிசிஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் டேக்கன் பை த கேபினெட் அப்படின்னா முக்கியமான தீர்மானங்கள். தீர்மானங்கள், நடவடிக்கைகள் என்ன வேணாலும் போட்டுக்குவாங்க. முக்கியமான நடவடிக்கைகள், தீர்மானங்கள் ஆஃப் த கவர்மெண்ட், அரசாங்கத்துக்கு தேவையான முக்கியமான நடவடிக்கைகளை ஆர் டேக்கன் பை த கேபினெட், இந்த ஆட்சிக்குழு தான் எடுக்கிறது. சச்சஸ், உதாரணமாக டிஃபென்ஸ் பாதுகாப்பு, ஃபினான்ஸ்னால் நிதி. அடுத்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளிநாட்டு தொடர்பு. அடுத்து என்னது? ஹோம், அப்புறம் உள்துறை. இந்த 4 தான் முக்கியமானது. இந்த 4ல் முக்கிய முடிவுகளை இந்த கேபினெட் எடுக்கிறது, ரைட்டா. அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா நாட்டினோட மந்திரிகள். மினிஸ்டர்னா மந்திரிகள். ஆஃப் ஸ்டேட்னா மாகாணம் இல்லை, மாநிலம் கிடையாது. அதாவது இது வந்து யூனியன் தான், அதுதான் போட்டிருக்கான். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொன்னால் நம்ம நாட்டினோட மந்திரிகள்னு அர்த்தம், ரைட்டா. தீஸ் மினிஸ்டர்ஸ் பிலாங் டு த செகண்ட் கேட்டகரி ஆஃப் த மினிஸ்டர்ஸ் இந்த கவுன்சில் அப்படின்னா இவங்க முதல்ல உள்ள கேபினெட், அவங்க மூத்த அமைச்சர்கள், இவங்க 2வது அமைச்சர்கள். அதான் சொல்கிறேன். தீஸ் மினிஸ்டர்ஸ்னு இந்த மந்திரிகள் பிலாங்ஸ் டு த செகண்ட் கேட்டகரி, 2வது வகைப்பாடில் வர்றாங்க. பிலாங்ஸ்னால் வகிக்கிறார்கள். எதில் என்ன வகிக்கிறார்கள்? த செகண்ட் கேட்டகரி, 2வது பிரிவை வகிக்கிறார்கள் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதாவது மினிஸ்டர்கள் குழுவில் 2வது பிரிவை வகிக்கிறார்கள் இந்த கவுன்சில்னால் மந்திரிகள் குழுவில் இந்த மினிஸ்டர்கள் 2வது பிரிவை வகிக்கிறார்கள். தே ஆர் ஆல்சோ இன் சார்ஜ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஆர் டிபார்ட்மெண்ட். அவங்க வந்து இதில் உள்ள மந்திரிகள் எதுக்கு பொறுப்பாக இருக்காங்க? அவர்கள் இருக்கிறார்கள் ஆல்சோ இன்சார்ஜ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் டிபார்ட்மெண்ட்ஸ். அப்படின்னா இன்சார்ஜ் ஆஃப் மினிஸ்டர்னால் மினிஸ்டர்களோட பதவியை வைக்கிறார்கள், மந்திரி பதவியை வைத்திருக்கிறார்கள். அல்லது டிபார்ட்மெண்ட்ஸ், ஒரு துறையை வைத்திருக்கிறார்கள். துறைன்னா இப்போ எஜுகேஷன் ஒரு மினிஸ்டர் இருக்குது, அந்த துறை அவர் கையில் இருக்கும், ரைட்டா. அதுதான் சொல்கிறேன். இவர்கள் செயல்படுகிறார்கள். தே ஆர் ஆல்சோன்னா செயல்படுகிறார்கள். இன்சார்ஜ் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்னா
மந்திரிகளின் பதவியை வைத்திருக்கிறார்கள். ஆர் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ஸ்னு என்னது இலாக்காக்களையும் வைத்திருக்கிறார்கள் அல்லது இலாக்காக்களை வைத்திருக்கிறார்கள். பட் ஆனால் they do not participate in the meetings of the cabinet unless invited to do so. இவர்கள் கேபினெட் மீட்டிங்கில் பங்கெடுக்க மாட்டாங்க. அது மூத்த அமைச்சர்கள்லாம் பங்கெடுப்பாங்க கேபினெட்டில். அதாவது இவங்க கூப்பிடாத வரைக்கும் இவங்க போக மாட்டாங்க. பட் தே டூ நாட் பார்ட்டிசிபேட்னா பங்கெடுக்க மாட்டார்கள். பார்ட்டிசிபேட்னா பங்கெடுக்கிறது, டூ நாட்னா எடுக்க மாட்டார்கள். எதில்? இந்த மீட்டிங்ஸ் ஆஃப் த கேபினெட் அப்படின்னா கேபினெட்டோட மீட்டிங்கில், கேபினெட் நடக்கிற மீட்டிங்கில் இவங்க பங்கெடுக்க மாட்டாங்க. அன்லெஸ் எப்போ வரைக்கும் பங்கெடுக்க மாட்டாங்கன்னா அன்லெஸ் இன்வைட்டட் டு டூ ஸோ. அவங்கள அன்லெஸ்னால் அது வரைக்கும் அவங்க உள்ளே வரமாட்டாங்க, அந்த மீட்டிங்குள்ளே வரமாட்டாங்க. இந்த மினிஸ்டர் சின்ன மினிஸ்டர்கள், அவர் சீனியர் மினிஸ்டர்கள், இவங்க அந்த மீட்டிங்குள்ளே வரமாட்டாங்க அன்லெஸ் இன்வைட்டட் டு டூ ஸோ. நீங்களும் வாங்கன்னு சொல்லாத வரைக்கும் இவங்க அங்கே போகக்கூடாது. அந்த சீனியர் மினிஸ்டர் தான் இருக்கணும். அன்லெஸ்னால் அது வரைக்கும் இன்வைட்டட் டு டூ ஸோ. இவ்வாறாக நீங்கள் வாங்கன்னு சொல்லாத வரைக்கும் அவங்க போக மாட்டாங்க. அடுத்து டெப்டி மினிஸ்டர்ஸ், துணை மந்திரிகள். இது 3வது பிரிவு. they are the lowest ranked ministers. அப்படின்னா இவங்க தான் இருக்கிறதுல கீழே உள்ள மந்திரிகள். எல்லா மந்திரி முதல்ல கேபினெட்டில் உள்ள சீனியர் மந்திரிகள், அடுத்து மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ன்றது நடுவில் உள்ள மந்திரிகள், டெப்டி மினிஸ்டர்ஸ் கீழே உள்ள மந்திரிகள். தே ஆர் த லோவஸ்ட் ரேங்க்டு மினிஸ்டர்ஸ். இவங்க தான் கம்மியான தரவரிசையில் இருக்கக்கூடிய மந்திரிகள். இந்த கேபினெட்டில் ஆட்சிக்குழுவில் இவங்க தான் கடைசி இடத்துல இருக்காங்க. தே அசிஸ்ட் எய்தர் த மினிஸ்டர்ஸ். இவங்க வந்து உதவி செய்கிறாங்க. அசிஸ்ட்னா மினிஸ்டர்களுக்கு உதவி செய்கிறாங்க. இவங்களும் ஒரு மினிஸ்டர் தான், ஆனால் டெப்டி மினிஸ்டர். அதனால தான் தே அசிஸ்ட், இவர்கள் உதவி செய்கிறார்கள். எய்தர் த மினிஸ்டர்ஸ் ஆஃப் த கேபினெட்டில் உள்ள மந்திரிகளுக்கு உதவி செய்கிறார்கள் அல்லது ஆர் ஸ்டேட். முதல்ல 2வது சொன்னோம்ல, 2வதுல இருக்கக்கூடிய மந்திரிகளுக்கும் இவர் உதவி செய்கிறார். ஆர் ஸ்டேட், கேபினெட்டில் உள்ள மந்திரிகளுக்கும் உதவி செய்கிறார்கள் அல்லது ஸ்டேட்டில் உள்ள மந்திரிகளுக்கும் இவர்கள் உதவி செய்கிறார்கள். எங்கே உதவி செய்கிறார்கள்? இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டியூட்டிஸ் என்ட்ரஸ்டட் டு தம். அப்படின்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ், அதாவது பெர்ஃபார்மன்ஸ்னால் நடவடிக்கையில், இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டியூட்டிஸ் என்ட்ரஸ்டட் டு தம், இவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள, என்ட்ரஸ்டட்னா கொடுக்கப்பட்டுள்ள, டு தம் இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வேலைகளில் திறமையை காண்பிக்கிறார்கள். ரைட்டா? அதாவது என்ன பார்த்துங்க, இவங்க அவங்களுக்கு உதவி செய்து அவங்களுக்கு உண்டான வேலையில் இவங்க பங்கெடுத்து செய்கிறாங்க. ரைட்டா? அதான் த அசிஸ்ட்னா உதவி செய்கிறார்கள். த கேபினெட் மினிஸ்டருக்கும் அடுத்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுக்கும் உதவி செய்கிறார்கள். அது எதுக்கு அவங்களுக்கு அந்த உதவி செஞ்சு அந்த வேலையை நன்றாக செய்து கொடுக்குறாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸை நன்றாக அந்த டியூட்டிஸ், அந்த வேலையை, அந்த கடமையை நன்றாக செயல்படுத்துகிறார்கள். அவங்களுக்கு உதவி செய்து என்ட்ரஸ்டட் டு தெம், அவர்களை ஊக்குவிக்க வேண்டி நன்றாக செயல்படுகிறார்கள். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா அடுத்ததில் பார்க்கலாம்.